ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். குக்கீஸ் சாப்பிட்ணுன்னா டேஸ்ட்டு மட்டும் முக்கியம் இல்லைங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீனட் குக்கீஸ். நிலக்கடலை வச்சு சூப்பரான டேஸ்டியான குக்கீஸுங்க. இதில் மைதா எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, கோதுமை மாவு சேர்த்து தான் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் வறுத்த நிலக்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுக்காத பீனட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா வறுத்துக்கோங்க. கருகாமல் நல்லா வறுத்துட்டு தொலியெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது 1/2 கப்பு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது 1-2 நம்ம திரித்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் சீனி 1/3 கப் எடுத்துருக்கிறேன். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 1/2 கப் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் 1/2 கப் எடுத்துருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் சுகரை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறமா பீட்டர் வச்சு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பீனட்டை இதில் சேர்த்துக்கலாம். நிலக்கடலையை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிடலாம். பட்டர் கூட அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக இது கூட பால் பார்த்திங்கன்னா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ இந்த மாவை நம்ம கையாலே லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு நான் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஷேப் பண்ணிவிட்டு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குக்கி கட்டர் யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை லட்டு சைஸ்க்கு உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நீங்கள் அப்படி ரவுண்ட் ஷேப்புக்கே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாவு மேலே பட்டர் ஷீட் போட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக நான் ஷேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பு குக்கி கட்டரை யூஸ் பண்ணி இதை நான் கட் பண்ணிக்கிறேங்க. குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மாவு காலியாக வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணியாச்சு. இதோட சைஸ் பாருங்கள், ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நம்ம வறுத்த நிலக்கடலையை பாதி பாதியாக உடச்சி இது மேலே அப்படி வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் 15-18 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் இந்த குக்கீஸை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. பீனட் குக்கீஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நம்ம இதில் மைதா இல்லாமல் கோதுமை மாவு வச்சு சேர்த்துருக்குறோம், நிலக்கடலை சேர்த்து பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான குக்கீஸும் கூடங்க. உங்கள் வீட்டு குட்டி ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி சேனல் தாங்க, இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்டும் தாங்க என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்க. இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ்க்கு ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.